ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது செயல் இழக்கும் காலி வீடுகள். இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு தனி மனித ஜாதகத்திலையும் சில வீடுகள் காலியாக இருக்கும். ஏன்னா நமக்கு லக்னம் முதல் 12 வீடுகள் உண்டு. ஆனால் கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் தான் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிரகம் அப்படின்னு வச்சுட்டா கூட ஒரு 3 வீடு காலியாக தான் இருக்கும். இப்படி காலியாக இருக்கும் வீடுகள் அந்த வீட்டின் அதிபதிகளின் வலிமையை பொறுத்து செயல்படும். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு 2ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை, ஆனால் 2க்கு உடைய கிரகம் உச்சமாவோ ஆட்சியாவோ அல்லது வேறு இடத்துல வலிமையோடைய திக்பலத்தோடையோ இருக்குன்னா அந்த 2ஆம் வீடு செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 2ஆம் இடத்தில் எந்த கோள்களும் இல்லாத நிலையிலும் 2ஆம் அதிபதி வலுவிழந்த நிலையிலும் 2ஆம் இடத்தை எந்த கோள்களும் பார்வை செலுத்தாத நிலையிலும் எந்த ஒரு கிரகத்துடைய தொடர்புமே இல்லாமல் அந்த 2ஆம் இடம் இருக்குன்னா இது கிட்டத்தட்ட செயல் இழந்து போய்விட்ட வீடு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட அமைப்பு ஒருத்தருக்கு வருது அப்படின்னா இதை மூல நூல்களில் இருண்ட வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் எல்லாருக்கும் எல்லா வீடுகளோடும் தொடர்புகள்ங்கிறது நிச்சயமாக இருக்காது. ஏதோ ஒரு 1, 2, 3 வீடுகள், அதிகபட்சம் 4, 5 வீடுகள் கூட சிலருக்கு எந்த விதமான கிரக தொடர்புகளும் இல்லாத நிலையில் இருக்கும். இப்போ 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரே வீட்டில் அமர்ந்திருக்கும் போது நிறைய வீடுகள் காலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதிகபட்சமாக 7, 8 கிரகங்கள் ஒரே வீட்டில் உட்கார்றதுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் இடம் உண்டு. அப்படி அமரும்போது நிறைய வீடுகள் கிரகங்களின் பார்வை இல்லாத நிலையிலும் கிரகங்கள் வலுப்பெறாத நிலையிலும் அமையப்பெறும் வாய்ப்புகள் உண்டாகும். இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு துலா லக்ன ஜாதகருக்கு லக்னத்தில் யாருமே இல்லை, லக்னத்தை யாரும் பார்க்கவும் இல்லை, லக்னத்தை யாரும் பார்க்கவும் இல்லை. லக்னாதிபதி சுக்கிரன் போய் 12ஆம் இடத்துல நீச்சமும் அடைஞ்சிடுறார். லக்னாதிபதி நீச்சம், லக்னத்தை எந்த கிரகமுமே பார்க்கல, எங்கிருந்து எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளவே இல்லை. லக்னாதிபதிக்கு பெருசாக நீச்ச பங்கமும் கிடைக்கல. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த லக்னம் எனும் வீடு செயல் இழந்த தன்மையில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த ஜாதகர் எப்படி இருப்பார்? எல்லாத்துக்குமே மற்றவர்களை டிஃபெண்ட் பண்ண நிலையில் ஒரு மாதிரி சார்பு நிலை ஜாதகமாக அடுத்தவங்க இவரை ஆக்குபை பண்ணிக்கிட்டு அதிகாரம் செலுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார். இங்கே லக்னமே செயல் இழக்கிறது. அதே மாதிரி தான் 2ஆம் இடம் உங்களுக்கு செயல் இழந்த நிலையில் இருக்குது அப்படின்னா பணம் சம்பாதிப்பதில், குடும்ப வாழ்க்கையை சரியாக அமைத்து கொள்வதில், சொன்ன சொல்லை காப்பாற்றுவதில் சிரமங்கள் இருக்கும். செயல் இழந்த நிலையில் இந்த 2ஆம் இடம் இருக்குதுன்னு அர்த்தம். 3ஆம் வீடு செயல் இழந்த நிலையில் இருக்குது. 3ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை, 3ஆம் அதிபதி பெருசாக வலுவடையலை, 3ஆம் இடத்தை எந்த கிரகமுமே பார்க்கல. தைரிய வீரிய செயல்திறன் இல்லாத நிலை, சகோதர நண்பர் உதவிகள் இல்லாத நிலையில் இருக்கும் அந்த ஜாதகம். இப்போ 3ஆம் இடம் இந்த மாதிரி கெட்டு போகும்போது தான் நிறைய புலம்புவாங்க. சரி, என்ன முயற்சி பண்ணாலும் தடைகள் ஏற்படுது, எந்த பக்கம் போனாலும் இடைஞ்சலாகுது, உயிர் நண்பர்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை, எனக்கு நண்பர்களே இல்லை, சகோதரர்களால் நல்லதே நடக்கலை, அல்லது கூட பிறந்தவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். முயற்சிகள் செயல்திறன் ஸ்தானம் வீக் ஆகுது. இதே மாதிரி 4ஆம் இடம் செயல் இழந்த நிலையில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் சுகம் கெடும், தாயார் நலன் கெடும், சொத்து பத்து சேர்ப்பதில் பெரிய அக்கறைகள் எதுவும் இருக்காது, இல்லை கடைசி வரைக்கும் சொத்து பத்து சேர்க்கவே முடியாது, பட்டம் பதவிக்கு ஆசைப்பட முடியாமல் போயிடும், பெரிய கல்வி நிலையை எட்டி பிடிப்பது கஷ்டம். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நுணுக்கமாக புரிஞ்சுக்கணும். அந்த வீட்டு அதிபதி வேற எங்கேயாவது பவர்ஃபுல்லாக இருந்துட்டார்னா இந்த பலன் நடக்கவே நடக்காது. வீட்டு அதிபதியும் வலுவிழந்த நிலையில் அவர் பெருசாக வலிமை அடையலை, பகைங்கிற நிலையில் இருக்கார், சமங்கிற நிலையில் எங்கேயாவது இருந்தால் கூட அந்த வீடு வேலை செஞ்சிடும், 10% வேலை செஞ்சிடும். இந்த பகை, நீச்சம், அஸ்தமனம், கிரகணம், இந்த 4 நிலையில் ஒரு வீட்டின் அதிபதி இருந்தால் தான் அந்த வீடு வலுவிழந்த நிலையில் இருக்கும். அப்போ அந்த வீட்டில் இருக்கிற கிரகம் அல்லது அந்த வீட்டை பார்க்கிற கிரகத்தின் மூலமாக அந்த வீடு செயல்படும். அதுவும் இல்லைங்கிற நிலையில் தான் அந்த வீடு முழுமையாக செயலிழந்து போகுங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த முழுமையாக செயலிழந்து போன வீடுகளின் அடிப்படையில் தான் இந்த பலன். 4ஆம் இடம் பெடும்போது தாய் கெடும், தன் சுகம் கெடும், கல்வி கெடும், பட்டம் பதவி இல்லாத நிலை இருக்கும், சொத்து சேர்க்கும் யோகிதைகள் இல்லாமல் போயிடும். 5ஆம் இடம்
5வது வீடு உங்கள் லக்னத்திலேருந்து 5வது வீடு செயல் இழந்த நிலையில் இருக்குது. 5க்கு உடையவன் கெட்டு போயிடுறாரு. 5ஆம் இடத்துல எந்த கோள்களுமே இல்லை, சுபர் பாவர் வித்தியாசமே இல்லை. அங்கே யாராவது இருந்தால் கூட அது வேலை செஞ்சிடும். அது மாதிரி எதுவுமே இல்லாமல் 5ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்காத நிலையில் ஒரு வீடு இருக்குன்னா பூர்வீகம் கெடும், புத்திர சந்தான விருத்தி இல்லாத நிலையை ஏற்படுத்திவிடும், புகழ் கௌரவம் அந்தஸ்துங்கிறது இருக்காது, பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாதுன்னு வந்துடும். 6ஆம் இடம் செயலிழந்த நிலையில் இருக்குன்னு வச்சுக்குவோம். கடன் இல்லை, நோய் இல்லை, எதிரி இல்லைன்னு ஒரு விதத்தில் நம்ம அதை சந்தோஷப்பட்டுக்கிட்டாலும் கூட 6ஆம் இடத்தின் மிக முக்கியமான அமைப்பில் நல்ல வேலை இல்லைங்கிறதும் வந்துடும். பிஸ்னஸ் பண்ணுறதுல ஆர்வம் இருக்காது, சம்பாதிக்கிறதுல அமைப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு முயற்சிகள் ஸ்தானத்தில் உபஜயஸ்தானத்தில் ஒன்றுங்கிறது. இப்போ 12 வீடுகளும் ஏதோ ஒரு வகையில் இயங்கியே ஆகணும் மனிதனுக்கு. ஆனால் எல்லாருக்கும் இந்த கொடுப்பினை இருக்கானா? நிச்சயமாக இல்லை. குறைந்தபட்சம் 3 வீடுகள்லேருந்து அதிகபட்சம் 6-7 வீடு வரைக்குமே செயலிழந்து போன ஜாதகங்களை நிறைய நீங்கள் பார்க்க முடியும். 6ஆம் இடம் கெடும்போது அதில் ரொம்ப மோசமான விளைவுகள் இல்லைனாலும் சம்பாதிக்கிறதுல ஆர்வம் இல்லாமல் போகுங்கிறது இருக்கும். 7ஆம் இடம் செயலிழந்த நிலையில் இருக்குது. லக்னத்துக்கு 7ஆம் இடம் எந்தவித செயலும் இல்லாமல் இருக்குது. வாழ்க்கை துணை அமைவதில் சிக்கல் இருக்கும். அப்படியே வாழ்க்கை துணை அமைஞ்சாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத நிலை இருக்கும். கூட்டாளிகளால் பெரிய ஆதாயம் இல்லாமல் போயிடும். கூட்டு தொழில்னால பெரிய முன்னேற்றம் இருக்காது. சமுதாயத்துக்கும் ஜாதகருக்கும் ஒரு பிடிப்பே இருக்காது. இந்த உலகம் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படிங்கிறது மாதிரி இவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவர் எப்படி சுற்றிக்கிட்டு இருந்தால் நமக்கு என்னன்னு இந்த உலகம் இருக்கும். நேர் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. உலகத்தோடு தொடர்பு கொள்வது, சமுதாயத்தோடு தொடர்பு கொள்வதில் விருப்பமே இருக்காது. 8ஆம் இடம் ஒருவருக்கு செயலிழந்து போகும் நிலையில் அவமானம், கஷ்டங்கள், துன்பங்கள் பெருசாக இருக்காது. அப்படின்னாலும் கூட ஆயுள் பலமும் குறைவாக தான் இருக்கும். பெருசாக வாழணுங்கிற ஆசை அவங்களுக்கே இருக்காது. 8ஆம் இடம் செயலிழந்து போக நிலையில் அதிர்ஷ்டத்தின் பின்னாடி போக மாட்டாங்க. ஆயுள் பலம் குறைவாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் தனவரவுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் போயிடும். நீண்ட தூர பிரயாணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் அசிங்கம் இருக்காது, அவமானம் இருக்காது, விபத்து இருக்காது, கண்டம் இருக்காதுன்னு எடுத்துக்கிட்டாலும் வாழணுமாங்கிற கேள்வியை இவர்களே இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது மாதிரியான சூழ்நிலை உருவாகும். எல்லா இடத்துலையும் நெகட்டிவ் இருக்கும்போதே கூட கொஞ்சம் பாசிட்டிவையும் கடவுள் ஒழிச்சு வச்சிருக்காரு இல்லையா? 9ஆம் இடம் உங்களுக்கு செயலிழந்த வீடாக, காலி வீடாக இருக்குது. எந்த பலனுமே இல்லை. அந்த வீட்டுக்கு அதிபதியும் கெட்டு போயிடுறாரு. அந்த வீட்டை எந்த கிரகங்களும் தொடர்பு கொள்ளலைங்கிற நிலையில் அதிர்ஷ்டம் இருக்காது, பாக்கியம் இருக்காது, நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்காது, நல்ல குருமார்கள் கிடைப்பதில் தடைகள் இருக்கும். தகப்பனாதி வர்க்கத்தினால ஒருவித நல்ல பலனும் இல்லாமல் போயிடும். பாக்கியம்னா என்ன, அதிர்ஷ்டம்னா என்ன, கிலோ என்ன விலைன்னு கேட்குற ரேஞ்சில் ஒரு லைஃப் இருக்கும். 10ஆம் இடம் செயல் இழந்து போகிற நிலையில் பட்டம், பதவி, உத்தியோகம், தொழில் அபிவிருத்தி, முன்னேற்றம் இது எல்லாமே மறுக்கப்படும். நாம் என்ன கர்மாக்காக இந்த பூமியில் பறந்தோங்கிறதே மறந்து போயிடுங்கிறது மாதிரியான நிலையில் உருவாகிவிடும். 10ஆம் இடம் ஒரு மிக முக்கிய ஸ்தானம். இந்த இடம்லாம் மோஸ்ட்லி செயல் இழந்து போகக்கூடாது. அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு கிரகத்தின் தொடர்புகள் இருந்தே ஆகணும். அல்லது அந்த வீட்டு அதிபதியாவது நல்ல நிலைமையில் இருக்கணும். இல்லைன்னா தொழில்ங்கிற வலுவே இல்லாமல் போயிடும். சம்பாத்திய வலுங்கிறதே இல்லாமல் போயிடும். செயல்திறன் ரொம்ப குறைந்து போயிடுங்கிற அமைப்பை 10ஆம் இடம் காலியாக இருக்கும்போது, செயல் இல்லாத இருக்கும்போது தரும். 11ஆம் இடம் உங்களுக்கு செயல் இழந்த நிலையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா லாபமேன்மை இருக்காது, மூத்தவர்களுடைய அனுசரணை இருக்காது, குறிக்கோள் இருக்காது, லட்சியம் இருக்காது, பெருசாக ஒன்றையும் சாதிக்கணுங்கிற எண்ணமே இருக்காது. ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் எப்பயுமே கவனமே போகாது. நிறைய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் ஒரே வேலையில் ஒரே பொசிஷனில் அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த 11ஆம் இடம் கெடுபோனவங்க தான். எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே காலையில் எழுந்திரிச்சோம், வேலைக்கு போனோம், வந்தோம். அவங்க கம்பெனியாக பார்த்து ஏதாவது 10 ரூபா சேர்த்து சம்பளம் கொடுத்தா தான் உண்டு. இல்லைன்னா அதை கூட கேட்டு வாங்க மாட்டாங்க. பெரிய லட்சியங்கள் எதையுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கான ஆசைகள் இல்லாமல் போயிடும். 12ஆம் இடம் செயலிழந்து போகும் நிலையில் தூக்கம் கெடும். அயன சயன போகத்தில் பெரிய அளவில் ஆர்வம் இருக்காது. சொத்து சேர்ப்பதில் எந்த விதமான ஒரு எண்ணமும் சந்தோஷமும் இருக்காது. விரயங்களை பற்றி கவலைப்படாமல் இருப்பாங்க. விரயமும் ஆகாது. அந்த இடத்துல செயல்படாதே உங்களுக்கு. 12ஆம் இடம் செயல்படாத போது அயன சயன போக சுகமும் கெடும், விரயமும் இல்லாமல் போயிடுங்கிற மாதிரி. இந்த 6, 8, 12ஆம் இடங்கள் செயல்படாமல் இருக்கிறது தான் ஒரு விதத்தில் ஓகே, பரவாயில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட 8ஆம் இடத்தின் ரீதியான ஆயுளும், 6ஆம் இடத்தின் ரீதியான உழைப்பும், 12ஆம் இடத்தின் ரீதியான அயனசயன போகமும் அங்கேயே சேர்ந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. பொதுவாக செயல்படாத வீடுகள் எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த வீட்டை இந்த காணொலியோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கனாலே புரியும். இந்த வீட்டில் எந்த கிரகமும் இல்லை, இந்த வீட்டு அதிபதி பெருசாக வலுவாக இல்லை. அந்த வலு என்பதில் சமம்னு இருந்துட்டால் கூட அந்த வீடு வேலை செஞ்சிட்ருக்கும். பகை, நீச்சம், அஸ்தமனம், கிரகணம், இந்த 4 நிலைகளில் அந்த வீட்டு அதிபதி இருந்துட்டார்னா அந்த வீடு உங்களுக்கு செயலிழந்த வீடாக செயல்பட திணறும் அமைப்பு கொண்டதாக இருக்கும். அப்போ அது சார்ந்த எண்ணங்களும் சிந்தனைகளோ செயலோ நமக்கு வரவே வராது. அந்த வீடு சம்மந்தப்பட்ட மாதிரியான எந்த ஒரு முடிவுகளையும் நம்ம எடுக்கவே மாட்டோம். இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்கும், குழந்தைங்க பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. அது படிக்குதா படிக்கலையா, ஸ்கூலுக்கு போதா போகலையா, சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா, எதுவுமே இருக்காது. இவர் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் டோட்டலாக செயல் இல்லாமல் இருக்கும்.
கௌரவத்தை பற்றி பெருசாக கவலைப்படாமல், இப்போ நிறைய பேர் பாருங்கள் கௌரவத்தை பற்றி கவலைப்படாமல் தவறான காரியங்களை செய்கிறாங்களா, 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. 5ஆம் இடம் கௌரவஸ்தானம், பூர்வபுண்ணியஸ்தானம். ஸோ அந்த மாதிரி தொழில் ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது வேலை வெட்டிக்கு போகிறத பற்றியே கவலைப்படாமல் சுற்றிட்டு இருக்கிறது அமைப்புகள் இருக்கும். லக்னமே பாதிக்கப்பட்டிருக்கும் போது செயலிழந்த மனிதராக ஒரு மனிதர் இருப்பாருங்கிற மாதிரியான விதிகள். ஸோ இந்த 12 வீடுகளிலும் செயலிழக்கும் தன்மைகள் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.